அதிமுக பாஜக கூட்டணி தொகுதிகளை ஒதுக்கிய எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது அதிமுக அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்திலே பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார். இந்த இயக்கத்தின் மூலமாக 2026 சட்டமன்றத்தில் எதிர்கொண்டு 2026க்கு மேல் மக்களுக்கு நல்லாட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் இதுவரைக்கும் அதிமுக தொண்டர்களும் சரி தமிழர்களும் சரி நினைத்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமியின் அதாவது அதிமுக பாஜக கூட்டணி என்பது அமைந்தது நம்ம அனைவருக்குமே தெரியும். அந்த அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எத்தனை தொகுதிகளை ஒதுக்கப் போகிறார் எடப்பாடி? இப்ப பாஜக இதுவரைக்கும் எத்தனை தொகுதிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் பாத்தீங்க அப்படின்னா இனிலே வெளியாகி இருக்கிறது. அதற்கு எடப்பாடி பழனிசாமி மறுப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறாராம். பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு தொகுதியாவது நாங்கள் கண்டிப்பாக போட்டியிட வேண்டும். ஒரு மாவட்டத்திற்கு ஒரு தொகுதிகள் என சொல்லி மொத்தமாக 50 தொகுதிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதாம். 50 தொகுதிகள் வரைக்கும் எங்களுக்கு வேண்டும். கடந்த முறை பாத்தீங்க அப்படின்னா 20 தொகுதிகள் போட்டி போட்டாங்க. ஆனா இந்த முறை 50 தொகுதிகளில் நாங்கள் போட்டியிட வேண்டும். ஒரு மாவட்டத்திற்கு ஒரு தொகுதியில் நாங்கள் கண்டிப்பாக போட்டியிட்டு இருக்க வேண்டும். மொத்தமாக 50 தொகுதியில் நாங்கள் வேட்பாளரை களம் இறக்கிறோம். நீங்கள் 50 தொகுதிகளை எங்களுக்கு ஒதுக்கி கொடுங்கள். 50 இல்ல 60 தொகுதிகளை ஒதுக்கி கொடுங்கள். அதிலே 10 தொகுதிகள் நாங்கள் எது வேண்டாம் என்று ஒதுக்கக்கூடிய ஒரு 10 தொகுதிகளை ஒதுக்கிவிட்டு மீதி இருக்கக்கூடிய 50 தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுகிறோம் அப்படின்னு சொல்லி பாஜக தலைமையின் மூலமாக எடப்பாடி பழனிசாமியிடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ 50 தொகுதிகள் எல்லாம் கொடுக்க முடியாது, 30 தொகுதிகள் வரைக்கும் அதிகபட்சமாக கொடுக்கிறேன். 20 தொகுதிகள் கடந்த முறை வாங்கி கொடுத்தாங்க, இந்த முறை 30 தொகுதிகள் வரைக்கும் கொடுக்குவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இதற்கு மேற்கொண்டு நீங்கள் தொகுதிகளை கேட்டால் எங்களால் கொடுக்குவதற்கு வாய்ப்புகள் கிடையாது என எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இப்ப பாஜக 50 தொகுதிகளை கேட்டு வாங்கிவிட்டால் பாமக இருக்கிறது, பாமகவிற்கு 30 தொகுதிகளாவது கொடுத்தாக வேண்டும். அதே போல தேமுதிக மிக விரைவாகவே அதிமுக கூட்டணிக்குள் வரப்போகிறது. அந்த கூட்டணிக்கு அந்த கட்சிக்கு 10 வரைக்கும் ஒதுக்க வேண்டும். அதுக்கடுத்து தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கிறது, அதே போல பரிவேந்தருடைய கட்சி இருக்கிறது, ஜான் பாண்டியன் இருக்கிறார், இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு எல்லாம் தனித்தனியாக ஒரு 10 தொகுதிகளை ஒதுக்கி விட்டால் அதிமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கை என்பது குறைக்கப்பட்டுவிடும். அதிமுக குறைந்த தொகுதிகளில் போட்டியிட்டால் அது யாருக்கெல்லாம் அப்படின்னா பாஜகவிற்குத்தான் லாபம் அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுக அதிகப்படியான தொகுதிகளில் போட்டியிட்டால் தான் தனி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றிருந்தாலும் தனி பெரும்பான்மை இருந்தால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியை யாராலும் ஒன்றுமே செய்ய முடியாது. அதற்குத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏகப்பட்ட வேலைப்பாடுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இருந்த போதிலுமே நமது பாஜக 50 தொகுதிகளை கேட்பது எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுக தரப்புக்கும் சற்று அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டுதான் 50 தொகுதிகளை கொடுத்து 50 தொகுதிகளிலே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கடந்த முறை 4 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. அந்த 50 தொகுதிகளை கொடுக்கக்கூடிய சமயத்திலே ஒரு 10 இருந்து 15 எம்எல்ஏக்களை மட்டும் வெற்றி பெற்று விட்டு மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளிலே தோல்வியை தெரிவினால் அது அதிமுகவிற்கு நஷ்டமாக அமையும் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.